சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சகம், விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க, அட்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்குள்ளாக குரு நகர்றார். 8இல் அமர்ந்து, இது ஒரு சாதகமான இடம் இல்லை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல 8ஆம் வீட்டிற்குள் அமருகின்ற இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும், தனது 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும், தனது 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். எப்பவுமே குரு பகவான் 8ல் அமர்றது சிறப்பு கிடையாது. ஆனால் அமர்வை காட்டிலும் பார்வைக்கு பலம் அதிகம் குருவை பொறுத்த மட்டிலும். அந்த விதத்துல சில நன்மைகளையும் தருவார், சில இடங்கள்ல கவனமாகவும் இருக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? முதல்ல நன்மைகள் எங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அது அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, சொந்த மண்ணை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிடம் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி. உங்கள் சுய ஜாதகப்படியும் 12ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வெளியிட மாற்றங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். முயற்சிக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு இப்படி ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்கேன் இப்போ முடிய போகுது அடுத்து நீட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நீடித்து வெளியில் இருக்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக 9ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த காலகட்டம் பாருங்க, வேலை, வருமானம், பொருளாதாரம் கையில் ஒரு பக்கம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு நிற்கிற செலவாகிட்டே இருக்கும். நம்ம நெகட்டிவ் பின்னாடி பார்ப்போம், முதல்ல பாசிட்டிவ் முடிச்சிடும். இந்த காலகட்டம் கையில் ஒரு 4 காசு புழக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நிற்குது நிற்கல அது ரெண்டாவது விஷயம். ஆனால் வருமான ரீதியாக ஒரு ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஜாதகப்படியும் 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த வருமான ஓட்டம் ஒரு பக்கம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் இந்த காலகட்டம் மாமியார் வீட்டு சைடில் இருந்து சில உதவிகள் கிடைக்கும். அது பண உதவியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது வேற ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் மாமியார் வீட்டு சைடில் இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படி லக்னத்திற்கு 8ஆம் இடம் சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டு 8ஆம் இடம் வலுத்து தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக மாமியார் வீட்டு சைடில் இருந்து உதவிகள் கிடைக்கும், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் சுப நிகழ்வுகள் அநேகம் நடைபெறும் குடும்பத்தில். அப்போ அந்த சுப நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். அந்த குடும்பம் சார்ந்து சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் சுய ஜாதகப்படியுமே 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்து விலகுகிறதுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரபாக்கியம் சார்ந்தும் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம். ஆக புத்திரபாக்கியம் உறுதியாக உண்டு. அதுவும் 5க்கு அதிபதி போய் இப்போ 8ஆம் இடத்து தொடர்பை பெறதுனால ஒருவேளை யாருக்காச்சும் ஹெல்த் ரிலேட்டடாக சில தொந்தரவு இருக்குது, இந்த பிசிஓடி தொந்தரவு இருக்குது, கர்ப்பப்பை சார்ந்த இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்குது, அல்லது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுக்காக மெடிசன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, குழந்தைக்காக மெடிசன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மருத்துவ உதவியின் பேரில் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த பாவக அமைப்புகள் புத்திர பாக்கியத்தை
பலமாக இயக்குகிறது. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும். 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? ரைட். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்வியில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு பள்ளிக்கூட பிள்ளைகள் ஒரு முன்னேற்றம் பெறுவார்கள். படிப்பில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு நல்ல நகர்வை பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கி போடுறதுன்னு ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கைக்காக நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற பட்சத்தில் அந்த சொத்து சேர்க்கை பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருட்சேர்க்கைக்கான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அதை பார்த்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் ஜாதகப்படி 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும் என்றால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கை பொருட்சேர்க்கை கிடைக்கும். இல்லைன்னா அது கிடைக்காது. தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை மனதில் வச்சுக்கணும். ஆக பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கை உண்டு. அதே போலங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, யாரையாவது நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை 1க்கு 2 முறை யோசித்து ஒப்படைக்கணும். ஏன்னா எதிர்பாராத கூடவே இருந்துக்கிட்டு திடீர்னு முதுகில் குத்துற தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை பார்த்துருந்துக்கிடணும். பணம் செலவு செய்கின்ற பொழுது பார்த்து செலவு செய்யணும். இந்த காலகட்டம் வீண் விரயங்களை அதிகம் ஏற்படுத்தும். அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்தும். ஆக செலவீனங்களால் பொருளாதார ரீதியாக நிறைய விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஜாதகப்படி ஒருவேளை 12ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் செலவுகள் எல்லை மீறும். அப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் கையை மீறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். சரிங்களா? கூடுமான வரையிலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகள் செய்கிறத கட்டுப்படுத்தினாலே இந்த கடன் தொந்தரவுகள் குறையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக உறுதிட்டு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் அந்த கடன் தொந்தரவுகள் அதிகரிச்சு. சும்மா இதுக்கு பண்ணுறேன் அதுக்கு பண்ணுறேன், நல்ல விஷயத்துக்கு தான், நல்ல விஷயம் தான் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்கள் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு பண்ணுங்க. அளவை மீறி எல்லையை மீறி அகலக்கால் வைக்காதீங்கிறது தான் சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக வீண் விரயங்களை தரும். பார்த்திருக்கணும். ஹெல்த்லையும் அப்பப்போ தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அன்பு நண்பர்களே, 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும். சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒன்று கடன் தொந்தரவோ அல்லது உடல்நிலை தொந்தரவோ தேவையில்லாத உறவுகளுக்கு இடையில கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும். இந்த 3 விஷயங்களை மட்டும் பார்த்துருக்கணும். தொழில் சார்ந்து என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஓட்டிக்கிறது நல்லது. பெருசாக இந்த முதலீடை போட்டு தொழில் அப்படி விரிவுபடுத்துகிறேன், அந்த முதலீட்டை போட்டு தொழிலை இப்படி மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய ஆகச்சிறந்த அறிவெல்லாம் கொண்டு போய் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வெளிப்படையாக சொல்கிறேன், ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில் 3த்துக்கும் இந்த காலகட்டம் சொல்கிற அளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை. இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிறது சிறப்பு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே நகர்ந்துக்கிடுங்க. வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், பெருசாக முன்னேற்றம் இருக்காது. அதனால் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. ஆக அன்பு நண்பர்களே, அகலக்கால் வைக்காமல் இருங்கள். அனைத்து விருச்சக ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.